ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ரெசிப்பியில் 3வது ரெசிபியாக ஓமப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி ஸ்நாக்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக ஓமப்பொடி தான் சொல்லுவேன். ஏன்னா இது செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் 20 to 25 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். எந்த ரெசிபியும் இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. எப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே அதே கிறிஸ்பினஸோடையே வீட்டிலேயே செய்யலாம். இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு லைட்டாக சுடுதண்ணியை ஆட் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். அதை 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓமத்தை லைட்டாக சுடுதண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓம வாட்டர் கிடச்சிரும். இல்லைன்னா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ ஓமம் நல்லா ஊறட்டும். அப்படின்னா தான் அதோட எசன்ஸ் அப்படியே இறங்கி அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சலாட் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப்புன்றது எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா சலடையில் சலிச்சிடலாம். சலிச்சா தான் ஏதாவது கட்டி ஏதாவது தூசி இருந்தால் அது வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராமுக்கு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சரி, இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. இப்போ இதையும் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நீங்கள் மிளகாய் தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விட் ஐட்டம் ஏதாவது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ஓம வாட்டர் எடுத்துக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு, அதனால் நான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டியில் வடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டியில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் மாவு ஓமப்பொடி மாவுலாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பூந்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். ஏன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்படின்னா தான் உங்களுக்கு முறுக்கு ப்ரெஸ்ஸில் புளியும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும். கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அமுக்கிறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக ஃபீல் ஆகணும். நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாக ஃபீல் ஆகணும், ஆனால் கையில் நல்லா ஒட்டணும். இதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை நீங்கள் அப்பயே செஞ்சிடணும். மாவை நீங்கள் ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. அப்பயே செஞ்சால் தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கலாம். நான் முறுக்கு ப்ரெஸ்ஸில் என்ன அச்சு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். இடியாப்ப அச்சு தான் ஓமப்பொடிக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த அச்சை எடுத்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. முறுக்கு ப்ரெஸ்ஸில் செட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு நெய் எண்ணெய் இதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளுக்கு தடவி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா தடவியாச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மேலே வச்சுருக்க ப்ரெஸ்லேயும் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு புளிஞ்சு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ரீயாக வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக அழகாக நூடுல்ஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி உங்களுக்கு பக்குவத்தில் இருக்கணும்னா நீங்கள் மாவு கரெக்டாக பிசைஞ்சால் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரம் கரியிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும். எந்த அளவுக்கு பேன் வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு ரொட்டேஷன் போதும் உங்களுக்கு. ரொம்ப அடுக்கடுக்காக நீங்கள் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனா மேலே மேலே ஒட்டி உங்களுக்கு உடச்சி போடும்போது கரெக்டாக வராது. எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ ஒரு சுற்றில் மட்டும் ஸ்டாப் பண்ணிடுங்க. புளிஞ்சு விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிரும். பபிள்ஸ்லாம் நல்லா கம்மியான பின்னாடி நீங்கள் பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு சைடு பிரட்டிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஒரு 10 செகண்ட் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ சீக்கிரம் எடுத்துருங்க. செகண்ட்ஸ் கணக்கு தான் இது, நிமிஷம் கணக்குலாம் இல்லை. சீக்கிரம் வெந்துடுறதுனால நீங்கள் சீக்கிரம் பிரட்டி போட்டுக்கலாம். இது நீங்கள் எப்போ பிரட்டி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடும் போது இடியாப்பம் மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் எடுத்து போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
அப்போ வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நூல் மாதிரி இடியாப்பம் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2 செகண்ட் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரட்டை வந்துச்சுன்னா அது வந்து முன்னாடி சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பின்னாடியும் 2 செகண்ட் மட்டும் வச்சுட்டு அந்த பபிள்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகி கறியிரும், டேஸ்ட்டும் வந்து மாறிடும். ஸோ வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து எல்லா ஓம பொடியும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் அப்படியே வந்து அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இதை எடுக்கும் போது ஒன்று மேலே ஒன்று அடிக்கடிக்கு அப்படியே வைக்கணும். அப்போனா தான் உடையாமல் அந்த எண்ணெயெல்லாம் வந்து கீழே வடிஞ்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ஒருவேளை நீங்கள் எண்ணெயோடு எடுத்துட்டிங்கன்னா அடிக்கடிக்கு வச்சிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக கீழே வந்துடும். உங்களுக்கு உடையாமையும் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக நான் அடிக்கடிக்கு வச்சுருக்கேன். எண்ணெயே இல்லாமல் அப்படியே நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அடுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுக்கி வச்ச ஓமப்பொடி எல்லாமே வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக வந்து கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் ஓமப்பொடி கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் தீபாவளிக்கு வீட்டிலே செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க, வீட்டிலே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த தீபாவளிக்கு ஓமப்பொடி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.